Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தாவிடைய துணையோடு இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு சம்பவமாகிய ஒரு வசனம் கர்த்தர் என்னோடு பேசினார். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கை கற்றுக் கொடுக்க ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பு பரலோக பிதாவே, உடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இவளோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் விடுதலை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உம்முடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று ஒரு வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் இல்லாத குழியிலே அநேகர் அடைக்கப்பட்டிருக்கிறார். பொருளாதாரத்துல, கடன் பிரச்சனையில, வியாதியில, மற்றவர்கள் நம்மளை அற்பமா நினைக்கிறதுல எல்லாம் தண்ணி இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கு போல உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நண்பர் சகோதர சகோதரிகளை, வேதத்தை திருப்பும் பொழுது சகரியா 9ஆம் அதிகாரத்திலே
என்ன ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார்? 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். மனுஷனின் கண்களுக்கு, இஸ்ரவேல் சகல கோத்திரங்கள் கண்களுக்கும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு பாரம். தண்ணி இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்க உங்களுக்கு நீங்க கர்த்தரை முதலாவது நோக்கணும். கஷ்டத்துல தான் இருக்கிறோம், நெருக்கடியில தான் இருக்கிறோம், துன்பத்துல தான் இருக்கிறோம். சோர்ந்து போகாது, தளர்ந்து போகாது, முறுமுறுக்காது, விறுவிறுக்காது. இயேசுவை நோக்கி பார். கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கணும். அப்போ முதலாவது கர்த்தரை நோக்குங்கள். கர்த்தரை நோக்கணும்னா சங்கீதத்துல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப, கர்த்தரை எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலை திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இப்ப தண்ணி இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க முதல்ல கர்த்தரை மட்டும் நோக்குங்க, மனுஷனை நோக்காதுங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கு. சங்கீதம் 34:15 வசனம் அருமையா சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாயிருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமாயிருக்கிற, துன்மார்க்கிற மேல இல்ல, முறுமுறுக்கிற மேல இல்ல, பரியாசம் பண்ணவர்கள் மேல இல்ல. நீங்க முதல்ல கர்த்தரை நோக்கணும், ஆண்டவர் உங்களை நோக்கணும். தண்ணி இல்லாத குழியில அடைக்கப்பட்ட நீங்க ஒரு விடுதலை வேணுமா? இயேசுவை நோக்கிப்பா, இயேசுவின் சிலுவையை நோக்கிப்பா, அவருடைய உயிர்த்தெழுதலை நோக்கிப்பா, அவர் உன்னை ரட்சிப்பார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கு. நீங்க ஆண்டவர் மேல் நோக்கமாயிருக்கணும். இரண்டாவதாக சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 22. அநேக ஜனங்கள் பலத்த ஜாதிகள் எருசலேமில் சேனையின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வாருங்கள். நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். குழிக்குள்ளதான் கிடக்குறீங்க, அமிழ்ந்து கிடக்குறீங்க, எழும்ப முடியாம கிடக்குறீங்க, சோர்ந்து போய் கிடக்குறீங்க, தளர்ந்து போய் கிடக்குறீங்க, துவண்டு போய் கிடக்குறீங்க. எழும்பணும். கர்த்தரை தேட எழும்பு, கர்த்தரை தேட எழும்பு. கர்த்தரை தேடுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தண்ணி இல்லாத குழியிலிருந்து அடைக்கப்பட்ட. தண்ணி இல்லாத குழி என்றால் என்ன? தண்ணி இல்லாத குழிக்குள்ள, கிணறுன்னு சொல்லல, குழி. அது 10 அடியா இருக்கலாம், 5 அடியா இருக்கலாம். 5 அடிலாம் நம்ம எழும்பி வந்துடும். ஒரு 20 அடி குழிக்குள்ள நம்மளை தள்ளி போட்டால் குழிக்குள்ள என்ன கிடக்கும்? பாலடைந்து கிடக்கும். அது அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை திறக்க ஒரே ஒரு வழிதான், கர்த்தரால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஹெல்ப்னு சொல்லி கத்தும் பொழுது யாராவது அவன் அந்த 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 அடைக்கப்பட்டிருக்கிறத திறக்கணும். ஏதோ வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தரை நோக்கு. அப்ப தண்ணி இல்லாத குழி என்றால் என்ன? தண்ணி இல்லாத குழி. அந்த குழிக்குள்ள நிறைய நாள் அடைக்கப்பட்டிருந்தா ஜீவன் கூட தப்பாது. விஷ வாயுகள் இருக்கும்.
விஷ ஜந்துக்கள், பாம்புகள், தவளைகள், பல விதமான சூழ்நிலைகள், இருள் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பயம் இருக்கும். ஐயோ விழுந்துட்டோமே, குழிக்குள்ள விழுந்துட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தேன், ஒரு திருடன், ஒரு கேரளாவில் நடந்த சம்பவம். திருடன் வீட்டுக்குள்ள திருட போறான், காம்பவுண்டு ஏத்தி சாடன கூட கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அடுத்தது கத்தி எடுத்து போலீஸ்காரங்களை வந்து மீட்டெடுத்தாங்க. அவன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குழி அடைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் வெளிப்படுத்தல ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம் தெரியுமா? உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறான். பூட்டனா அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஒருவன் அடைக்க முடியாது. கர்த்தர் தரணும் நினைச்சா தந்துதான். தண்ணி இல்லாத பிள்ளைகள் அடைக்கப்பட்டிருக்க உங்களை விடுதலை பண்ணணும்னா, பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனை குழியில தள்ளின, அவன் பேர் தான் யோசேப்பு. ஆதியாகமம் 37 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணி இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பாருங்க, இதெல்லாம் கதைகள் தான், நிஜம். யோசிப்படு வம்ச வரலாறுல நீங்க படிங்க. ஆதியாகமம் 27 அதிகாரம் 28 அதிகாரம் இதெல்லாம் நீங்க படிக்கும்போது அதை தெளிவா இருக்கணும். அது ஒரு பெரிய சரித்திரம், அதை நான் இப்ப சொல்ல வரல. அவன் வந்து ஒரு சொப்பனம் கண்டான். அவங்க அண்ணன்ட்ட சொன்னான், அவங்க அப்பாட்ட சொன்னான், நீங்க என்ன வணங்க போறீங்கன்னு சொன்னான். பொறாமை கொண்டு அவங்க அண்ணன்மார்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அங்கிகளை, அந்த 23 வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கிகளை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து தூக்கி அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணி இல்லாத வெறும் குழியாயிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பொறாமை கொண்டு, எரிச்சல் கொண்டு தன்னுடைய சகோதரர்களை அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. கடைசியில ரூபன் அவங்க எல்லாரும் சேர்ந்து யோசித்திருப்பாங்க, அவங்க போத்திபாருடைய இடத்தை விற்று போடலான்னு. அந்த 25 வசனத்தை 29 வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். பின்பு ரூபன் அந்த குழியிடத்தில் திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் சகோதரத்தில் திரும்பி வந்து, இளைவன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றார். யோசேப்பு அங்கேயே எடுத்து வெள்ளாட்டு கடாக்களை அடித்து அந்த அங்கேயே ரத்தத்தினால் தோய்த்து, இது நீங்க சரித்திரத்தை வாசிங்க பாருங்க, குழியில தூக்கி போட்டான். அது தண்ணி இல்லாத குழி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்றாரு அந்த 9 அதிகாரத்துல 12 வசனத்தை, ரெட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். தைரியமா இருங்க, விசுவாசித்துட்டு இருங்க, நம்பிக்கையில இருங்க, பயப்படாம இருங்க, தெளிவா இருங்க. தண்ணிக்குள்ள கிடக்குறீங்களா? தண்ணியில தத்தளிச்சுட்டு கிடக்குறீங்களா? குழியில கிடக்குறீங்களா? சிறையில இருக்கிறீங்களா? ஒரு சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்றேன். சோமனோம். என் அன்பு பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பொறாமை கொண்டு யோசேப்பை குழியில போட்டது போல எங்கள் வாழ்க்கையில பொறாமை கொண்ட ஜனங்கள் இருக்கிற சமுதாயத்தை வாழ்ந்து வருகிறோம். என்னை கேட்ட சத்தியத்தின்படி அந்த தண்ணி இல்லாத குழியில் அடைக்க விடுதலை உண்டாக்கும். இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விடுதலை உண்டு. விடுதலை பண்ணுகிறவர், அற்புதம் செய்கிறவர். எனக்கு செய்தியை கேட்டவர்கள் அற்புதம் நடக்கப்போதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினால் அற்புதம், இயேசுவின் ரத்தத்தினால் அற்புதம், இயேசுவின் ரத்தத்தினால் அற்புதம், இயேசுவின் ரத்தத்தினால் அற்புதம். இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்கிறவங்களை அற்புதம்.
இயேசுவை சொந்த ரட்சகத்துக்கு ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் கலந்து விடு, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய பானத்தையும் பானம் பண்ண விடுதலை உண்டு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், நன்மை செய்யட்டும். கர்த்தர் பேசுங்கப்பா, ஒவ்வொருவோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன், பெலனானேன், பெலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன், பெலனானே பெலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல.
கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன், திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன், திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல.